தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தருமபுரியிலிருந்து ஒகேனக்கல் போக போகிறோம். இன்னைக்கு ஜூலை 17, 2025, 20 நாட்களுக்கு அப்புறம் ஒகேனக்கல் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸாக பார்த்து ஏறி உக்காந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இப்போ வெளியே வந்து 4 ரோட்டுக்கு நேராக வந்திருக்கு. அப்படியே நேராக இருக்கிற பெண்ணாகர ரோட்டுக்கு போயிட்டுருக்கு. 4 ரோட்ஸ்க்கு நடுவில் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதியமானும் ஔவையார் சிலைகள் வச்சுருக்காங்க. சங்க காலத்தில் தருமபுரியை அதியமான் தான் ஆண்டு வந்தார். அவரோட ஆட்சி காலத்தில் ஔவையார் இங்கே வந்திருக்காங்க. அப்போது ஔவையாருக்கு சாகாவரம் தர நெல்லிக்காயை அதியமான் கொடுத்துருக்காரு. அதோட நினைவாக தான் இந்த சிலையே வச்சுருக்காங்க. இப்போது 4 ரோட்ஸ் தாண்டி ரயில்வே மேம்பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். இப்போ எதிரில் இருக்கிற NH வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகிற NH. லெஃப்டில் போனீங்கன்னா சேலத்துக்கும், ரைட்டில் போனீங்கன்னா கிருஷ்ணகிரி ஹொசூருக்கும் போக முடியும். இந்த லெஃப்டில் இருக்கிற இடத்துல தான் தருமபுரியோட புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. இதையும் தாண்டி போனால் எதிரில் இருக்கிறது புது NH. இந்த ரோட்டில் ரைட்டில் போனீங்கன்னா கிருஷ்ணகிரி போகாமல் நேராக கர்நாடகா பார்டரில் இருக்கிற நெரலூருக்கு போயிட முடியும். இதில் லெஃப்டில் போனீங்கன்னா சேலத்துக்கு போகலாம். இங்கே மேலே போர்டில் பாருங்கள், ஒகேனக்கலுக்கு இன்னும் 46 கிலோமீட்டர் இருக்குது. பஸ் இவ்வளோ வேகமாக போகல. நான் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பஸ் அதகப்பாடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ரைட்டில் இருக்கிறது தான் மருதம் நெல்லி பாலிடெக்னிக் காலேஜ். இப்போ பஸ் வந்து இண்டூரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இண்டூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு.
இப்போ சோம்பட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி போனால் ஜெயம் காலேஜ் வரும். இந்த ஊரோட பேர் வந்து நாகதாசம்பட்டி. போர்டில் பாருங்கள், இங்கேருந்து ஒகேனக்கலுக்கு 27 கிலோமீட்டர் இருக்குது. இப்போது பி அக்ரகாரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். வலது பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஏரி. தண்ணி இல்லாததால் வறண்டு போயிருக்கு. தண்ணி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே லெஃப்டில் பாருங்கள், கவர்மெண்ட்டே மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இது பெருசாக வளர்ந்ததுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல வளர்த்தாங்கன்னா தருமபுரியே ரொம்ப பசுமையாக இருக்கும். இப்போது ஆதனூர் நல்லாம்பட்டிக்கு வந்திருக்கோம். இப்போது ஆதனூர் தாண்டி பெண்ணாகரம் வந்தாச்சு. இங்கே லெஃப்டில் போகிற ரோடு வந்து பெண்ணாகரம் பைபாஸ் ரோட். இது டைரெக்டாக ஒகேனக்கலுக்கு போயிடும். ஆனால் பஸ் வந்து பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போது இதுதான் புதுசாக கட்டியிருக்க பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட். இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு பஸ் இப்போ வெளியே கிளம்பிடுச்சு. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே தான் அற்புதமான காட்சிகள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அடர்த்தியான காட்டுக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம்.
இந்த மலையில் ஓட்டுறதுக்கு ஒரு தனி திறமையே வேணும். இது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தோட பிளான்ட்டு. இப்போது மேலேருந்து பஸ்ஸு கீழே இறங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி மேலேருந்து பார்த்தோம்ல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தோட பிளான்ட்டு, அதுதான் இது. அடர்த்தியான காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே நீங்கள் வண்டியை நிறுத்தக்கூடாது, இறங்கி விலங்குகளை பார்க்கக்கூடாது, அதுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒகேனக்கல் போய் தான் நீங்கள் வெளியே வரணும்.
ஒகேனக்கல் வந்தாலே ஆயில் மசாஜு, அருவியில் குளியல், பரிசல் சவாரி இது எல்லாமே பண்ணலாம். தொங்கு பாலத்தில் நின்று அருவியை பார்த்து நல்லா ரசிக்கலாம். அடுத்து சுவையான மீன் குழம்பு, மீன் வறுவல் இது எல்லாமே ருசித்து சாப்பிடலாம். நாம்ளே வாங்கி கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிக்கலாம். சமைச்சு தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. 1.5 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். ஆரம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருவியில் நான் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டான். அதையும் நான் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து பயோவில் இருக்குது, போய் பார்க்குறதுனா பாருங்கள். அது வந்து மக்களோட விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இப்போ அந்த கடையும் விடல, எல்லாமே அனுப்பிட்டாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வெறும் 30 ரூபாயில் தருமபுரிலேருந்து ஒகேனக்கல் வந்தாச்சு. இதே மாதிரி வேறு எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.